அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மதுரை சிவசத்தியா பேசுகிறேன். ஒரு சூஃபி கதை ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அதிசய பசு ஒன்று இருந்துச்சாம். அந்த பசுவிட்ட அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை இந்த பசு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மேற்கோள் காட்டுவாங்களாம். ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்கள் இது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்களாம். தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் சொல்லக்கூடிய வகையில் அந்த பசு இருந்துச்சா. அப்படி என்னங்க அந்த பசுகிட்ட சிறப்புன்னு தானே கேட்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த பசு மடி அடியில் போய் பாத்திரத்தை வச்சோன்னா தானாகவே பால் வழிது அந்த பாத்திரம் முழுதும் நிரம்பி விடுமா. இதுதான் அந்த பசுவோட தனி சிறப்பு. ஆனால் நிறையை பார்த்த நபர்கள் குறையை பார்க்க மறந்துட்டார்கள். அந்த பசுவும் பால் வழிந்து நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் அடுத்த நொடியே தானே கீழே தள்ளிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருந்த பால் முழுவதும் வீணாகி விடுமா. இது மாதிரி தான் அந்த பசுவோட குறை இருந்தது. பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே நிறைகளை தான் சொல்லுவாங்களே தவிர குறைகளை கண்டுபிடிக்கிறதுல மறந்துடுவாங்க. தனக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா இப்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தானாக பால் கறந்து தானாகவே அந்த பாத்திரத்தை தள்ளிவிடக்கூடிய அந்த பசுவை காட்டிலும் தான் கறக்க அனுமதிக்கக்கூடிய அந்த பசுக்கள் தானே உயர்வானவை. உண்மை தானங்க. நன்றி, வணக்கம்.